தினசரி அன்னாசி பழம் ஒரு கப்பு இந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 8 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஆரோக்கிய நன்மை, இதுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட வைட்டமின் சத்துக்களும் தாது சத்துக்களும், அதுலயும் குறிப்பா வைட்டமின் சியும் மேங்கனீஸ் அப்படிங்கிற மினரலும் இதுல அதிகமா இருக்கு. இது நம்ம உடம்புல இருந்து இரும்பு உறிஞ்சப்படுறதுக்கு ஹெல்ப் பண்றது, உடல் வளர்ச்சி எல்லாத்துக்குமே தேவையான ஒரு முக்கியமான சத்து வைட்டமின் சி. இரண்டாவது நன்மை, இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படிங்கிறது புற்றுநோய்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது, இதய நோய்கள் வராம தடுக்கிறது, சர்க்கரை அளவுகள் அதிகமாக தடுக்கிறது. மூணாவது நன்மை, அன்னாசியில் இருக்கக்கூடிய புரோமிலைன் அப்படிங்கிற என்சைம் நம்ம உடம்புல ஜீரணம் நல்லா நடைபெறதுக்கு உதவி செய்யுது. நாலாவது நன்மை, அன்னாசி நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய அலர்ஜி இன்ஃபிளமேஷனை குறைக்கக்கூடியது. ஐந்தாவது நன்மை, மூட்டு வலி இருக்கிறவங்க ரெகுலரா அன்னாசி பழம் சாப்பிடுறது அப்படிங்கிறது நல்லது. ஆறாவது நன்மை, நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்யறோம், இது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க, இது சீக்கிரமா மீண்டு வரணும், ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா நம்ம உடல் சீக்கிரம் ரிப்பேர் பண்ணணும், அந்த ரிப்பேரிங் ப்ராசஸை சீக்கிரப்படுத்தக்கூடியது அன்னாசி. ஏழாவது, நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு அன்னாசி உதவி செய்யுது. எட்டாவது விஷயமா நான் சொல்லக்கூடியது, அன்னாசி அலர்ஜி கூட ஏற்படலாம், அவங்க மட்டும் அன்னாசியை அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும்.